Hi, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவி கண்ணன். இன்னைக்கு என்னோட டே ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலையோட ப்ரியாரிட்டியும் மாறும் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலைங்க இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு மெயினாக பண்ணுற வேலைங்க எல்லாமே ஆஸ் யூஷுவல் டெய்லியுமே போகும். அதே மாதிரி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மோஹித்தோட லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி பாலக் பன்னீர் ஸ்வீட் கார்ன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி பண்ணியிருந்தேன். வீட்டில் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அடிக்கடி செய்ய சொல்கிறாங்க. எனக்கும் அது செய்ய ரொம்ப ஈஸியான்றதுனால அடிக்கடி அதை செஞ்சிடுறது. இன்றைக்கி வைகாசி விசாகம் அது திங்கக்கிழமை தான் இந்த வீடியோ எடுத்தேன். அதனால காலையிலே பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து கோலம் எல்லாம் போட்டு வந்துட்டேன். எப்போவுமே வந்து அரிசி மாவில் தான் போடுறேன். அதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோல கல்லில் போடுவேன்னா அந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்காது. அதுக்கப்புறமா கோலம் மாவில் போட்டு பார்த்தேன். லக்கி 2 வாட்டி உள்ளே வந்து போச்சுன்னா அந்த கோலம் ஃபுல்லாக கலைஞ்சிடுது. அதனால இப்போ ரெகுலராக அரிசி மாவில் தான் வந்து கோலம் எல்லாமே போடுறேன். வெள்ளை உள்ளே எல்லாமே வந்து கோலம் எல்லாம் போட்டு பூஜை ரூமில் பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா முருகருக்கு அபிஷேகம் பண்ணதான் ஆரம்பிச்சிருக்கேன். அபிஷேகத்துக்கு இன்றைக்கி முக்கியமாக கோயிலுக்கு பால் கொடுத்தா கூட ரொம்ப நல்லது. ஆனால் எனக்கு இங்கே வீட்டுக்கிட்ட எந்த கோயிலும் இல்லை. அதனால என்னால் பால் கொடுக்க முடியல. அதனால் வீட்டில் இருக்கிற முருகருக்கே வந்து பால் அபிஷேகம் பண்ணேன். இன்றைக்கி முருகருக்கு பால் அபிஷேகம் அதுக்கப்புறமா சந்தனம் விபூதியால் தான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமிக்கிட்ட வந்து வெத்தலை தீபம் தான் ஏற்றுனேன். முருகருக்கு ரொம்ப பிடிச்சதே வெத்தலை தீபம் எல்லாமே இல்லையா? அதனால இன்றைக்குமே வெத்தலை தீபம் தான் ஏற்றிருந்தேன். அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணின்னு இருக்கேன். சந்தனம் அதுக்கப்புறமா சந்தனத்தில் கொஞ்சமாக ஜவ்வாதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாமிக்கு வச்சோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். முருகர் பார்க்கவே அவ்வளோ அழகு இல்லையா? அழகுன்னாலே முருகர்ன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பாருங்கள் இந்த முருகர் வந்து அவ்வளோ அழகாக அப்படியே சிரிச்ச முகத்தோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு பூ எல்லாமே போட்டு முக்கியமாக அலரிப்பூ வந்து ரொம்ப நல்லதில்லை. அதனால அந்த பூவுமே சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றதான் ஆரம்பித்தேன். எல்லா விளக்கையுமே ஏற்றிட்டு பூஜை ரூம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நேற்று வந்து அப்படி தான் இருந்துச்சு. இன்னுமே வெத்தலை தீபம் எல்லாம் ஏற்றிருக்கிறதுனால பார்க்க இன்னும் அழகாக இருந்தது. அந்த ஒயிட் கலர் டைல்ஸ்ன்றதுனால பாருங்கள் அதில் விளக்கு எரியிறது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நைவேத்தியத்துக்கு வந்து இந்த நவாப்பழம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பால் காசி வச்சுருக்கேன். வச்சுட்டு தூபதீப ஆரத்தி காட்டி பூஜையை வந்துட்டு திருப்தியாக முடித்தேன். பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கந்தசஷ்டி கவசத்தை வந்து டிவியில் போட்டு விட்டுருந்தேன். அது கேட்டுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவனி அரிசி கஞ்சி தான் சாப்பிட்ருந்தோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக அந்த பச்சை புளியில் ஊறுகாய் செய்வாங்க இல்லையா? அதுதான் வந்து சாப்பிட்டோம். அதில் பச்சை மிளகாய் இருக்குமா, கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் துணி இருந்துச்சு ஐரன் பண்ணேன். அதை தான் வந்து ஐரன் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஹஸ்பண்டோட ஷர்ட் எல்லாமே வந்து டோபிக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அது வந்து ரொம்ப லெனின்ன்றதுனால
என்னால் அந்த அளவுக்கு ஐரன் பண்ண முடியறதில்ல. அது ஐரன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். அதே என்னோடய ட்ரெஸ்ஸு, பசங்களோட யூனிஃபார்ம், அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே வந்து நானே ஐரன் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போதே இப்படி செஞ்சு வச்சுடுவேன். இது ஒரு பெரிய வேலை. நம்ம எடுத்து போடுற வரைக்கும் தான் அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதுன்னு ஐரன் பண்ண நின்றுட்டா செய்கிறதே தெரியாது. இந்த கஞ்சி வந்து இன்னுமே கொஞ்சம் மீந்துடுச்சு. சரி, எப்போவுமே எக்ஸ்ட்ரா நைட்டும் சாப்பிடுவாங்க, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருந்தேன். அதை மற்ற கண்டெய்னருக்கு வந்து மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்சு செய்ய தான் ஆரம்பித்தேன். நான் சொன்னேன் இல்லை, இந்த பச்சை புளி ஊறுகாய் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து பச்சை மிளகாவை கீரி போட்டு வச்சுருப்பாங்க. அது நல்லா அந்த புளிப்பில் ஊறி அந்த மிளகா சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதான் வந்து வச்சுருந்தேன். இன்னும் மௌரி சாப்பிடல, அதனால அவங்களுக்காக வெயிட்டிங். சைட் பை சைடு நான் லஞ்ச் வேல்யூமே ஆரம்பிச்சிட்டேன். நான் பூஜை பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே குக்கரில் பருப்பு போட்டிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணால் தான் டக்கு டக்குன்னு வேலை ஆகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஃபுல் டே கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்திங்கன்னா பருப்புக்கு போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா புளி எல்லாமே ஊற வச்சுருந்தேன். புளி, அரிசி இதெல்லாமே ஊற வச்சுட்டு இருந்தேன். வந்ததுமே அப்படியே சைட் பை சைடு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பருப்பு வெந்திருந்ததுனால சாம்பார் கூட்டி வச்சுட்டேன். இப்போ வாழைக்காய் பொரியலுக்கு தான் வந்து ரெடி பண்ணுறேன். வாழைக்காவை வந்து இந்த மாதிரி சிப்ஸ் கறிகிற மாதிரி அரிஞ்சிக்கணும். இப்படி அரிஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம பொரியல் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, அதே மாதிரி சைட் டிஷ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நான் வந்து பாதி தக்காளி தான் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா சீரகம், மிளகு, பட்டை, லவங்கம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா அது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். நம்ம அரைக்கிற பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், கொஞ்சம் கொரப்பாக. இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் தான் தாளிக்க போகிறோம். இப்போ குக்கர் வச்சுட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது வாழைக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். வாழைக்காவை அரைஞ்ச உடனே தண்ணியில் சேர்த்துடுங்க, இல்லாட்டி கருப்பாயிடும். அந்த தண்ணியில் கொஞ்சமாக மோர் சேர்த்தோன்னா கலர் மாறாமல் இருக்கும். அரைஞ்சி வச்சுருக்கிற வாழைக்காய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது அந்த மசாலாலேயே ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம்ல, அதனால் காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாலேயே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஒரு காஃபி டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஹையில் வச்சுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு உடனே விசில் வந்து எடுத்துடுங்க, இல்லாட்டி வாழைக்காய் ரொம்ப குக் ஆகிடும். ஒரு விசில் வச்சாலே வந்து கரெக்டாக இருக்கும். பருப்பு சாம்பாருக்கு வந்து கூட்டும்போதே பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ரசத்துக்கு எப்போவுமே சாம்பார் வைக்கிறோன்னா அன்றைக்கி வந்து பருப்பு ரசமாக தான் இருக்கும், அதனால் பருப்பு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வாழைக்காவும் ஒரு விசில் வந்துடுச்சு, ஃபுல்லாக விசில் எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது. இதை வந்து நீங்கள் ரச சாதம் வச்சுட்டு இந்த வாழைக்காய் வறுத்து கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வாழைக்காய் ஃப்ரையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் ரச சாதம் வச்சுட்டு கூட இந்த வாழைக்காய் வறுத்துட்டு நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ வாழைக்காய் பொரியல் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரசமுமே சைட் பை சைட் ரெடி பண்ணிட்டேன்.
ரெடி ஆன உடனே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டாண்டில் எடுத்து வச்சுட்டா தான் அப்பப்போவே அந்த வேலை ஆன மாதிரி இருக்கும். சாம்பாருமே விசில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தான் தாளித்து போடுவேன். பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்சி மிளகா, கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிவிட்டு அதையுமே அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுடுவேன். இப்படி வேலை ஆன உடனே கையோடு அதாவது அப்படியே ஏர் கட்டிட்டோன்னா தான் கிச்சன் வந்து பார்க்க க்ளீனாக இருக்கும். எனக்கு எப்போவுமே கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நேரம் நின்று க்ளீன் பண்ணாமல் வேலை செய்யும்போது அப்படியே சைட் பை சைடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிப்பேன். இப்போ சாம்பார், ரசம், அதுக்கப்புறமா வாழைக்காய் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மத்தியானத்துக்கு மாம்பழம் அரிஞ்சு வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். இப்போ தான் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி செஞ்சுருந்தாலும் ஸ்டவ் மேலே ஃபுல்லாக வந்து அந்த எண்ணெய் பிசுப்பு இருக்கும். அதனால இதெல்லாம் செஞ்சுட்டு லஞ்ச் ஆச்சுன்னா ஒரு வாட்டி ஈர துணியில் தொடச்சி விட்டுடுவேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் சூடாக சாதம் வைக்க போகிறோம். அதனால எப்போவுமே இப்படி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இருந்த சாமான் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே கையோட கழுவிடுவேன். இல்லாட்டி மத்தியானம் இந்திரா வருவாங்க, அவங்களுமே கழுவுவாங்க. இல்லை நிறைய வாட்டி நானே வந்து அப்படி வேலை செய்யும்போதே கழுவி எடுத்துப்பேன். ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சில வேலையை வந்து நோட் பண்ணி வச்சுருப்போம்ல, இது இன்றைக்கி பண்ணிடணுன்ட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி நோட் பண்ணி வச்சது இந்த மோஹித் கபோர்டு தான். இந்த கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துன்னு இருந்தோமா, எடுத்துன்னு போகிறது, மறுபடியும் எடுத்துன்னு வந்து அப்படியே வைக்கிறது. அதனால் இந்த கபோர்டே ஒரு இதுவாக தான் இருக்குது. இன்றைக்கி எப்படியாவது இந்த கபோர்டை க்ளீன் பண்ணிடணுன்னு தான் நினச்சேன். அதனால் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கிறது எல்லாமே எடுத்து வெளில வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா துணியுமே மடித்து வச்சுட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கஷ்டமாக தெரியும். ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ஒரு 20 மினிட்ஸில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். எப்போவுமே அவ்வளோதான். எங்கேயாவது க்ளீன் பண்ணுறோன்னா அந்த இடத்துக்கு போய் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் யோசிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். போய் நின்றுட்டோன்னா அதுக்கப்புறமா கடகடான்னு வேலை முடிஞ்சிடும். இந்த கபோர்டு கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த புக்ஸில் இருந்து எல்லாத்தையும் ஏர் கட்டிட்டு அந்த கபோர்டு வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. ஆனால் இது இப்படியே மெயின்டைன் பண்ணால் தான் நல்லது. ஆனால் அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுறது இந்த பசங்கக்கிட்ட ரொம்ப கஷ்டம். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்ட பிறகு இப்போ கபோர்ட் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். எப்போவுமே ஒரு இடம் ஆர்கனைஸ் பண்ணுற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நின்று ஆர்கனைஸ் பண்ணிட்டோன்னா க்ளீனாக இருக்கும். இந்த கபோர்டு இப்போ தான் பார்க்க வந்து நல்லாயிருக்கு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாதத்தை அப்படியே வச்சுட்டு இருந்தேன். நம்ம ஏற்கனவே ஸ்டவ் மேலே வச்சுட்டு வந்திருந்தோம்ல, இங்கே க்ளீன் பண்ணும்போது பாதி க்ளீன் ஆன பிறகு போய் அதையும் ஆன் பண்ணிட்டு வந்திருந்தேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே சாதமே ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து வடிச்சிட்டு அதுக்கப்புறமா லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரெடியாக இருந்தது. ஹஸ்பண்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த கேப்பில் டிவி பசங்களோட பேசின்னு மௌரிஷா வந்து வீட்டில் தான் இருக்கா. அதனால் அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசின்னு அது இதுன்னு டைம் போனதே தெரியல. அதுக்குள்ளே லன்ச் டைமும் ஆகிடுச்சு. 2:30 இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்தாங்க. எல்லாருமே உட்காந்து லஞ்சு சாப்பிட்டோம். இப்படி தான் வந்து மத்தியானம் வரைக்கும் ரொட்டீன் இருந்துச்சு. சில நேரம் வந்து ரொம்ப லேசியாக இருக்கும், சில நேரம் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். அதனால எப்போவுமே இப்படி தான் இருக்கும், இந்த வேலைங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவேன்ட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணிப்பேன். எப்போவுமே வந்து காலையில் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருப்பேன். அதனால அந்த டைமில் ஏதாவது க்ளீனிங் எல்லாம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா மத்தியானம் சாப்பிட்ட பிறகு அப்படியே லேசி ஆகிடும். அப்போ எந்த வேலையும் பண்ண போக மாட்டேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஈவினிங் டீ வச்சு அப்படியே ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி தான் எனக்கு அன்றைக்கி நாள் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.